ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கலாக்காய் யாருடைய பார்க்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனிடம் வேண்டிக்கிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கலாக்காய் அறுவடை காட்டுறேங்க உங்களுக்கு. இதை தொடர்ந்து உங்களுக்கு வெள்ளைப்பாகல் இருக்குது, கத்திரிக்காய் இருக்குது, பசலைக்கீரை அறுவடை இருக்குது. எல்லா அறுவடையும் இதில் காட்டியிருக்கிறேங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸு இதில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேங்க. அதனால் தேவைப்படுறவங்களுக்கு அது உதவியாகவும் இருக்கும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு என்ன ஏதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இன்றைக்கி கலாக்காவை நான் அறுவடை பண்ணுறேங்க. பாருங்கள் சைஸ் எப்படி இருக்குது பாருங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா பெரிய சைஸாக இருந்ததெல்லாம் இப்போ இப்படி தாங்க இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா பூரா அப்படியே சுருங்குதுங்க. அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் மாதிரி தானாகவே மரத்தில் அப்படியே சுருக்கம் கொடுக்குதுங்க காய்ங்க. அதாவது நல்ல பெரிய காயாக இருந்தது கூட இப்போ நம்ம பழுக்கும் அப்படின்றதுனால நான் விட்டு வச்சுருந்தேங்க. அது என்னென்னா காயாகவே அப்படியே தோல்லாம் சுருக்கம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த காம்பும் பார்த்தீங்கன்னா காஞ்ச மாதிரி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் காய் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுற பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி இந்த காய் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் பெருசாகும் பழமாகும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த நேரத்தில் எனக்கு சுருக்கம் வதங்கி சுருங்குதுங்க காய். அதனால தான் சரி இருக்கிறதெல்லாம் பறிச்சிடலாம் அப்படின்ட்டு பறிக்கிறேங்க. ஏன்னா இது ட்ரை ஃப்ரூட்ஸ் மாதிரி ஆகுதுங்க. அதாவது திராட்சை எப்படி நம்மளுக்கு செடியிலே இப்போ அறுவடைக்கு வந்துருச்சுன்னா அப்படியே தானாகவே சுருக்கம் கொடுக்குமோ, அதே மாதிரி இதுவும் அப்படியே சுருக்கம் கொடுக்குதுங்க. காயெல்லாம் நல்லா பெருசாக இருந்ததுங்க. நான் இன்னும் பெருசாகுன்ட்டு நான் விட்டுட்டேங்க. அது என்னென்னா இப்போ சுருக்கம் கொடுக்குதுங்க. அதனால தான் சரி பூரா வத்தறதுக்குள்ளே பறிச்சிடலான்ட்டு இப்போ பறிக்கிறேங்க. சென்னை போயிட்டு வந்த பின்னாடி இன்னும் எனக்கு வாய்ஸ் இன்னும் தொண்டை கட்டின்கிற மாதிரியே இருக்குதுங்க. அதனால் வாய்ஸ் கொஞ்சம் கிளியரன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. தொண்டை சரியானதும் உங்களுக்கு சரியாக போயிடுங்க வாய்ஸு கேட்க. பாருங்க எவ்வளோ ஒவ்வொன்றும் பாருங்கள் நல்லா தேறின மாதிரி நல்லா பெருசாக இருக்குதுங்க. இது நம்ம சின்ன வயசில் நம்ம சாப்பிட்ட காய்ங்க. நம்ம பசங்களுக்கு இதை அது சாப்பிட வைக்கும்போது எனக்கு ஒரு திருப்திங்க. நாம் சாப்பிட்ட காயை பசங்க சாப்பிட்றத பார்க்கும்போது நம்மளுக்கு அதில் ஒரு சந்தோஷம். எப்படின்னா நானே பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா காய் தான் பார்த்துருக்கேன், செடியை பார்த்தது கிடையாதுங்க. அந்த மாதிரி இப்போ என்னுடைய பசங்களுக்கு நான் செடியும் காட்டியிருக்கேன், அதனுடைய காய் இப்படி விளையுதுன்றதையும் காட்டியிருக்கேன். அப்படின்னும்போது எனக்கு அதில் ஒரு மன திருப்தி. அதாவது நம்ம கண்ணில் பார்க்காத ஒரு விஷயத்த நம்ம பசங்களுக்கு நான் கண்ணில் காட்டியிருக்கேன். அப்படின்னும்போது எனக்கு அதில் ஒரு சந்தோஷங்க. அது இந்த காயை பறித்து அவங்களுக்கு அதை சாப்பிட வைக்கும்போது உண்மையிலே எனக்கு அந்த செடியில் எத்தனை குத்து நான் வாங்கியிருந்தாலும் எனக்கு அதில் ஒரு மகிழ்ச்சிங்க. என் பசங்க இதை பார்த்து சாப்பிட்டு அது நல்லா இருக்குமா அப்படின்னும்போது எனக்கு ஒரு சந்தோஷங்க. இந்த செடிக்கு பார்த்தீங்கன்னா பராமரிப்புன்னு நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டியது இல்லைங்க. எந்த நோய் இதுக்கு தாக்கிறது கிடையாதுங்க. எந்த கள்ளிப்பூச்சோ மாவுப்பூச்சோ எந்த தொந்தரவும் கிடையாதுங்க. தண்ணி மட்டும் விட்டா போதுங்க. வேறு எதுவுமே இதுக்கு லிக்விட் தண்ணி கூட ஊற்றணும்னு அவசியம் கிடையாதுங்க. அந்த மாதிரி இந்த செடிக்கு எந்த ஒரு ஆட்டு எருவுலேருந்து களைச்செடிங்களை போகிறதுலேருந்து அதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா நாம் தாங்க பண்ணுறோம். ஏன்னா சீக்கிரம் வளரட்டும் அப்படின்றதுக்கு வேண்டி நாம் தான் செய்கிறோங்க. ஆனால் இதுக்கு அந்த அந்த அளவுக்கு எந்த பராமரிப்புமே இதுக்கு தேவையில்லைங்க. இப்போ ட்ராகன் ஃப்ரூட் எப்படி நம்ம எந்த பராமரிப்புமே நம்ம பண்ணலைனாலும் அது பாட்டுன்னு வளருதோ, அதே மாதிரி இதுவும் எந்த பராமரிப்பும் இதுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து வளர்த்தணுன்றதெல்லாம் இந்த செடி கிடையாதுங்க. தண்ணி கொடுத்தாவே நல்லா வளருதுங்க இது. காய் நல்லா சட்டைக்கு நல்லா காய வச்சுருந்ததுங்க. நான் மாடிக்கு தண்ணி விடும் போதெல்லாம் என்னுடைய எனர்ஜிக்கு இது தாங்க காரணம். வேலை தண்ணி விட்டுட்டு போகிற வரைக்கும் நல்லா எனர்ஜியாக இருக்குங்க உடம்பு. அந்த மாதிரி இந்த காய் உண்மையிலே அவ்வளோ ஒரு சத்து நிறைந்ததுங்க. யாருக்கெல்லாம் கலாக்காய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் கொடுங்க. உங்களுக்கு இந்த காயை பார்க்கும்போது உங்களுடைய சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் வருதா அப்படின்றதையும் கமெண்ட் கொடுங்க. நானும் அதை படித்து தெரிஞ்சுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் காய். இப்படி இருந்த காய் தாங்க இவ்வளோ அந்த சின்னதாகவும் ஆயிடுச்சு, சுருக்கம் உள்ள ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் டேஸ்ட்டு வாரி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குதுங்க. ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லைங்க. இந்த பால் பூரா பார்த்தீங்கன்னா அந்த கையில் அப்படியே ஒட்டிக்குதுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அறுவடை பண்ணியிருக்கு. இருக்கிறது பூராமே நான் அறுவடை பண்ணலைங்க. ஒரு பாதி தாங்க இன்றைக்கி அறுவடை பண்ணியிருக்கேன். ஏன்னா பாதி நம்ம தண்ணி விட போக வர நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு இருக்கட்டும்னு சொல்லி செடியிலே கொஞ்சம் விட்டுட்டேங்க. பெரும்பத்தா மட்டும் இருக்கிறத மட்டும் நான் அறுவடை பண்ணிக்கணுங்க இன்னைக்கு.
ஏன்னா மாடியில் நம்ம வேலை செய்யும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி பழங்கள் இருக்கிறத வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சாப்பிட்டுனே வேலை செஞ்சோம்னா நம்மளுக்கும் அந்த வேலையினுடைய கலப்பு தெரியாதுங்க. அதனால் இந்த மாதிரி நான் வச்சுக்கிறதுங்க. செர்ரி, ப்ளூபெர்ரி, இந்த கலாக்கா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய வேலைக்கு எனக்கு ஒரு எனர்ஜிங்க இது. பாருங்க எவ்வளோ காய் இருக்கு. ஒரு 400 கிராமுக்கு மேலே வருங்க. அந்த அளவுக்கு காய் இப்போ அறுவடை பண்ணியிருக்கேங்க நான். 1/2 கிலோ கம்மிங்க. நான் 1/4 கிலோவுக்கு மேலேங்க. வெள்ளிக்கிழமை உங்களுக்கு வந்து செடியின் வந்து வளர்ச்சி போடுறோங்க. அதாவது நம்ம விதை நட்டு 20 நாள்ல செடி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்றத உங்களுக்கு வெள்ளிக்கிழமை ஒரு வீடியோ போடுறேங்க பாருங்க. பாருங்க இந்த அளவுக்கு அறுவடை பண்ணியிருக்கிறேங்க. பவுல் வந்து பெரிய பவுலுங்க இது. 1 லிட்டர் பவுல் இது. அதில் பாருங்க எவ்வளோ ரப்பி இருக்குது பாருங்க. காய் நல்லா வெயிட்டாவும் இருக்குது. நல்லா இருக்குதுங்க. காய் பார்க்க சூப்பரா இருக்குதுங்க. சாப்பிடவும் நல்லா இருக்குதுங்க. கலர் பாருங்க என்ன அட்ராக்ஷனா இருக்குது. கிரீனும், பிங்க்கும் கலந்த மாதிரிங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. வாங்க அடுத்தது வந்து செர்ரிப்பழம் பறிச்சுக்கலாம். செர்ரிப்பழமும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. இதனுடைய கலரும் பார்த்தீங்கன்னா, அட்ராக்ஷனான கலர் தாங்க. செர்ரிப்பழத்துக்கும் மெயின்டெனன்ஸும் பெருசாலாம் ஒண்ணும் இல்லைங்க. எருவு கொஞ்சம் போடலாங்க. எருவுன்னா ஆட்டு எருவுங்க. லிக்விட் தண்ணி ஊத்தலாம். லிக்விட் தண்ணி ஊத்துனா நல்லா பூ எடுத்து நல்லா பிஞ்சு போடுதுங்க. நெறைய போடுது. இப்போ வந்து சீசனுங்க இதுக்கு. அதனால இதுக்கு மேல நமக்கு செர்ரி பழம் வந்துட்டே இருக்குங்க. அதிகமா ஷார்ட்ஸ் தாங்க அதிகமா நான் அந்த செர்ரி பழம் போடுவேன். ஏன்னா 1, 2, 1, 2ன்னு நம்மளுக்கு வந்து அது வர்றதுனால நம்ம ஷார்ட்ஸ் தாங்க அதிகமா எடுப்பேன் நானு. பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குது. இன்னைக்கு 4 பழம் கிடைச்சிருக்குதுங்க. அத்திப்பழம் தாங்க குருவிகிட்ட இருந்து என்னால காப்பாத்தவே முடியறதில்லைங்க. குருவி சாப்பிட்டு சாப்பிட்டு போயிடுதுங்க. வாங்க அடுத்தது கத்திரிக்காய் பறிச்சுக்கலாம். கத்திரிக்காய் இதுக்கு மேல வ இன்னும் 2, 3 பிஞ்சு இருக்குங்க. அத அப்படியே நான் விதைக்க விடலான்ட்டு இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா, பிளாக் பியூட்டில வந்து கொஞ்சம் நீளம். இது வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் பியூட்டில ஒரு வால் கத்திரிக்காங்க. இதுலயும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு இதுக்கு மேல இருக்கிற பிஞ்செல்லாம் வந்து விதைக்க விடலான்ட்டு இருக்கிறேங்க. விதை வேணுன்றவங்க இதில வாட்ஸ்அப் நம்பர் குடுக்குறேங்க. வேணுன்ற விதைய நீங்க வாங்கிக்கலாங்க. கேட்லாக் பார்த்து உங்களுக்கு என்ன விதை வேணுமோ வாங்கிக்கலாங்க. இப்ப என்கிட்ட இருக்கிற விதைங்கள்ல பார்த்தீங்கன்னா, அவைலபிள்ல தான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல நான் கேட்லாக்ல வச்சிருக்கிறதுங்க. வரி கத்திரிக்காவும் சூப்பரா இருக்குதுங்க. இதனுடைய ரகமும் இப்போ நம்ம கிட்ட விதை இருக்குதுங்க. எஃகு நீல கத்திரிக்காங்க இது. அதாவது முட்டை ஷேப்ல இருக்கிறதுனால அந்த கத்திரிக்காயினுடைய பேரு அதுதாங்க வருது. எஃகு நீல கத்திரிக்காங்க. இதனுடைய விதையும் இருக்குதுங்க. இப்ப இதுக்கு மேல செடியில இருக்கிற காயும் வந்து பார்த்தீங்கன்னா, விதைக்கு தாங்க இப்போ விட்டுருக்குறேன். 2 காய் விட்டுருக்குறேங்க விதைக்கு. வாங்க அறுவடைய பார்க்கலாம். 4 செர்ரிப்பழம், கலாக்கா, கத்திரிக்காய் இருக்குதுங்க. இன்னும் வந்து வெள்ளப்பாகல் வந்து அறுவடை பண்ணலான்ட்டு இருக்குதுங்க. வாங்க அதையும் பார்க்கலாம். கத்திரிக்காய் பாருங்க. இந்த கத்திரிக்காய் ரகத்துல நம்மளுக்கு வந்து 4 வகை இருக்குதுங்க ரகம். இது ஒரு ரகம், இது ஒரு ரகம். இது முட்டை கத்திரிக்காய். இதுக்கு பேரு வந்து நான் முட்டை கத்திரிக்காய்ன்னே வச்சுட்டேங்க. நீள முட்டை கத்திரிக்காய். இந்த மாரி நம்ம கிட்ட இப்ப அறுவடைக்கே நம்மளுக்கிட்ட வந்து பச்சை கத்திரிக்காய் இன்னைக்கு இல்லைங்க. மொத்தம் 5 வகை இருக்குதுங்க கத்திரிக்காய். இப்ப இருக்கிற ரகத்திலேயே பார்த்தீங்கன்னா, 5 வகை கத்திரிக்காய் இருக்குதுங்க. பாருங்க இந்த காய் பாருங்க எவ்வளோ பெருசா இருக்குது, எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க கலாக்காய். வாங்க அடுத்தது வந்து வெள்ளப்பாகல் பறிச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற காம்பவுண்டுக்கு முன்னாடி செடியில இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா, நான் விதை போடணுன்ட்டு போடலைங்க. நம்ப காய்கறி வேஸ்ட்ட வந்து நம்ம செடிங்களுக்கு கொட்டும்போது, அதில இருக்கிற விதை முளைச்சு வந்த கொடிங்க இது. சரி கொடி நல்லா இருக்கே! வளரட்டும்ன்னு சொல்லி நானும் விட்டுட்டேங்க. அது என்னன்னா, ரோஸ் செடி மேல போய் வளர்ந்துக்குச்சுங்க. ரோஸ் செடி இப்ப அமுத்திருச்சுங்க. சரி பரவால்ல இருக்கட்டும் விடு, பந்தலுக்கு அதுவும் பாவம் என்ன பண்ணும்னு சொல்லி விட்டுட்டேங்க நானும். பாருங்க எவ்வளோ நீளம் இருக்குது பாருங்க. மண்ணுல வச்சாலும் நம்மளுக்கு இவ்வளோ நீளம் வருது பாருங்க. கேரி பேக்ல வச்சாலும் அவ்வளோ நீளம் வருதுங்க. உங்களுக்கு அறுவடையில இப்ப காட்டியிருப்பேங்க. பழைய வீடியோல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
வெள்ளைப்பாகல் நான் எவ்வளோ அறுவடை பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியுங்க. பாருங்க எவ்வளோ நீளம் இருக்குது பாருங்க. இன்னைக்கு 2 காய் இருக்குதுங்க. 2 காயும் பார்த்தீங்கன்னா, 1/2 கிலோ காய் அளவுக்கு நம்மளுக்கு காய் இருக்குதுங்க. இன்னும் பிஞ்சு நெறைய போட்டிருக்குதுங்க. பிஞ்சு வந்து இன்னும் இருக்குதுங்க. பாருங்க நல்லா இருக்குது. பிஞ்சும் நல்லா இருக்கு. சொத்தல் இல்லாத சூப்பரா இருக்குதுங்க வெள்ளைப்பாகல். அதையும் உங்களுக்கு வந்து அறுவடையில வச்சிருக்கிறேன் பாருங்க. ஒரு மொளம் வருதுங்க நம்மளுக்கு காய். பாருங்க நீங்களே. ஒரு மொளம் இருக்குதுங்க காய். வாங்க அடுத்தது வந்து பசலைக்கீரை பறிச்சுக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா, என்னுடைய காம்பவுண்டுக்கு முன்னாடி தாங்க வச்சிருக்கேன். கீரை இன்னைக்கு பறிச்சேன். சரி அப்படியே அத உங்ககிட்ட காட்டலான்ட்டு அப்படியே காட்டுறேங்க. இது பார்த்தீங்கன்னா, மதுரை மல்லிங்க. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. எவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க. பூவு. ஒரு பூவுமே ரோஸ் அதாவது குட்டி ரோஸ், பட்டன் ரோஸ் இருக்கிற சைஸ்ல வருதுங்க இந்த பூவு. வாசம் சும்மா அள்ளுங்க. அந்த அளவுக்கு வாசம் இது. எவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க பூவு. நான் வீட்டுக்கு முன்னாடி மணக்கட்டுனே நான் விட்டுட்டேங்க. நல்லா வாசனையா இருக்குங்க நம்மளுக்கு. எதிர்க்க இருக்கிறதுனால சரி இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டுருக்கிறேங்க. இது கொத்தாவும் அரும்பு எடுக்குதுங்க. கொத்தா அரும்பு எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பூ வந்து ஒவ்வொன்னும் விரியறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுதுங்க. ஆனா தனியா சிங்கிளா மொக்கு எடுத்துச்சுன்னா நல்லா நெறைய இதழ்களோட நல்லா அழகா பூ வருதுங்க. இது வந்து ஒரு அடுக்கு மல்லிப்பூங்க. அதாவது குத்துச்செடிங்க. அந்த நிலத்துங்கள்லாம் மல்லிப்பூ செடி வளர்த்துவாங்க பார்த்தீங்களா? அந்த செடிங்க இது. இது நெறைய மொட்டு எடுக்குங்க இது. கட் பண்ணி விட்டோம்னா போதுங்க, நெறைய பூ எடுக்கும் இது. இப்ப மல்லிப்பூ செடியிலேயே பார்த்தீங்கன்னா, மதுரை மல்லி, ஒத்தடுக்கு மல்லி, 2 அடுக்கு மல்லி, 3 அடுக்கு மல்லி, 9 அடுக்கு மல்லி அப்படின்ட்டு ஒரு 5, 6 ரகம் வச்சிருக்கிறேங்க. மல்லிப்பூ ரகத்திலே. மல்லிப்பூ செடிலாம் பாருங்க, கட் பண்ணி விட்டோம் பாருங்க. அதெல்லாம் பாருங்க எப்படி தழைஞ்சு வருது பாருங்க. இது 9 அடுக்குங்க, இந்த மல்லி. உங்களுக்கு ஏற்கனவே நான் பழைய வீடியோல காமிச்சிருப்பேங்க. அதாவது மல்லிப்பூ செடிய வந்து இப்படி கட் பண்ணி விடணுன்றதுனால உங்களுக்கு காட்டுறேங்க இத நானு. கட் பண்ணி விட்டு நீங்க வளர்த்தீங்கன்னா நல்லா வளரும். அரும்பும் நெறைய எடுக்குங்க. இது பார்த்தீங்கன்னா, நாட்டு ரோஸுங்க. நல்ல மணங்க. நாட்டு ரோஸ் இது. நாட்டு ரோஸும் பார்த்தீங்கன்னா, 4 ரகம் வச்சிருக்கிறேங்க. பட்டன் ரோஸ் மாரியே வைக்குங்க நாட்டு ரோஸ்ல ஒண்ணு. அதுக்கப்புறம் பெரிய ரோஸ் மாரி ஒண்ணு வரும். அந்த மாரி வருங்க. பிங்க் கலர், லைட் பிங்க் கலரு, டார்க் பிங்க் கலர்ன்னு 5 4 ரகமும் என்னமோ இருக்குங்க. நாட்டு ரோஸ். ஏன்னா இதுங்க நாட்டு ரோஸ்க்கு வந்து நம்மளுக்கு சீசனே இல்லைங்க. எனி டைம் பூ வச்சுட்டே இருக்குங்க. இலை பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குது. வெள்ளப்பாகனுடைய இலை. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க இலை. அந்த அளவுக்கு நம்ம கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ம் களைச்செடிங்கள தாங்க நம்ம எருவா அதுக்கு குடுக்குறோம். அதனால நல்ல ஊட்டச்சத்தோட நல்லா இருக்குது பாருங்க செடி. இது நான் அறுவடை பண்ணாததுக்கு முன்ன உங்களுக்கு காட்டுனதுங்க கொடிய. இப்படி இருந்த காயி, இப்ப எவ்வளோ நீட்டு வளர்ந்து நம்மளுக்கு காய் எவ்வளோ பெருசா ஆயி, இப்ப அறுவடை பண்ணியிருக்கிறத உங்களுக்கு காட்டியிருக்கிறேங்க நான். திராட்சை கொடியில வந்து ஏறி இருக்குதுங்க. எப்படி இருக்கு வெள்ளப்பாகன்றத கமெண்ட் குடுங்க. பாருங்க திராட்சை கொத்து பாருங்க எவ்வளோ சூப்பரா பழுத்திருக்குது. பழத்துக்கு ரெடியா இருக்குதுங்க. பழுத்ததும் இருக்குதுங்க. அதையும் உங்களுக்கு காட்டுறேன் நானு. இலைங்கலாம் நெறைய பொதார் மாரி ஆயிடுச்சுங்கலாம் கட் பண்ணி விட்டேங்க. அது பாருங்க பழுத்துன்னுக்குது பாருங்க. கொத்துலயே பழுத்து இருக்குது பாருங்க. அது அறுவடைக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. பறிக்கணும். உள்ளேலாம் இன்னும் பழுத்திருக்குதுங்க கொத்துங்க. அது ஏணி போட்டு ஏறி தாங்க நம்ம பறிக்கணும். கொத்து பாருங்க இன்னும் உள்ள இருக்குது பாருங்க.
இந்த செடிங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் பெருசா எந்த ஒரு ஆட்டு எரு கூட போடுறதில்லைங்க. களைச்செடி மட்டும் தாங்க இதுங்களுக்கு நான் உரமா குடுக்குறேன். அதுவே இதுக்கு வந்து போதுமான சத்தாயிடுதுங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு செடி வளர்ந்துருது, அந்த அளவுக்கு பூ வைக்குது. நெறைய பூவுங்க. அதனால நான் அதுவே எனக்கு போதுமான சத்தா இருக்குதுங்க. பாருங்க பச்சை முல்லை எவ்வளோ சூப்பரா வச்சிருக்குது பாருங்க. உங்களுக்கு வீடியோல கூட நான் கட்டி காமிச்சிருப்பேங்க. 4 நாள் வச்சு கட்டி காமிச்சிருப்பேன். அந்த மாரி நெறைய பூவுங்க பச்சை முல்லை. இப்ப சீசனுங்க இது. அதனால அரும்பு உங்களுக்கு காட்டுறேங்க நானு. என்னுடைய தோட்டத்துல என்னென்ன இருக்கு அப்படின்றத உங்களுக்கு அப்பப்ப நான் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேங்க. ஏன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள்லாம் நீங்க பார்க்கணும் என்னுடைய தோட்டத்த அப்படின்றதுனால தான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இதுதாங்க 3 அடுக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா, நீட்டா மல்லிப்பூ மாரி பெரிய ரகங்க இது. மல்லிப்பூலயே பார்த்தீங்கன்னா, இந்த ரகம் ரொம்ப பெருசுங்க. அதாவது மதுரை மல்லிய விட இது ரொம்ப பெருசா இருக்குதுங்க. பாருங்க பசலைக்கீரை எவ்வளோ சூப்பரா வளர்த்திருக்கு. கீரைக்கெல்லாம் பஞ்சம் இல்லைங்க. எல்லா வகையான கீரையும் வச்சிருக்கிறேங்க நானு. இது பார்த்தீங்கன்னா 2 அடுக்கு மல்லிப்பூங்க. இதுவும் கட் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்க. தழைஞ்சிருக்கு. இது 3 அடுக்கு மல்லிப்பூங்க. இதுவும் பாருங்க அரும்பு எப்படி எடுத்திருக்குது பாருங்க. சின்ன செடி தாங்க. ஆனா எவ்வளோ அரும்பு எடுத்திருக்குது பாருங்க. இந்த ரகம் தாங்க பெரிய மல்லிப்பூங்க. பேஷன் ஃப்ரூட் பாருங்க எவ்வளோ பூ எடுத்திருக்கு. பூக்கெல்லாம் பஞ்சமே கிடையாதுங்க. காய் தாங்க காயா மாறுறது ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க இது. என்ன காரணம்னு தான் தெரியலைங்க. ஒரே காயோடயே நின்னுடுச்சுங்க. அதுக்கப்புறம் காய் ஒண்ணும் வரலைங்க. நெறைய ஆனா பூ எடுத்துட்டே இருக்குதுங்க. இதுக்கு பாலினேஷனும் பண்ணி விடுறேங்க. அப்பயுமே இது காயா மாற மாட்டேன்துங்க. இவ்வளோ பூக்கு நம்ம என்னங்க பண்றது? அதனால சரி நான் விட்டுட்டேங்க. அதுவா காய் வச்சா வைக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டேங்க. ஆனா இந்த பூ மணம், இந்த பூ வைக்கிற அழகு, வீட்டு முன்னாடி மலர்ந்துன்னுங்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. இது காய் வைக்கலனாலும் பரவால்ல. இது பூவ பார்க்கறதுக்கு அழகா இருக்குதுன்றதுக்கு வேண்டியே இத நான் வளர்த்துட்டுருக்கிறேங்க. நெறைய பூ எடுத்திருக்குதுங்க. காலையில நேரம் பார்த்தோம்னா, சூப்பரா மலர்ந்துருக்குதுங்க. சாயந்தரம் வரைக்கும் அப்படியே இருக்குதுங்க அந்த பூவினுடைய கலரு. பாருங்க பன்னீர் ரோஸு. இதுவும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிங்க் கலர்லயே பெரிய ரகங்க இது. இருக்கிற ரோஸ்லயே இதுதாங்க பெரிய பூ. அது பாருங்க எவ்வளோ அழகா தழைஞ்சு மொட்டு எடுத்துருக்குது பாருங்க. அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதுதான் எங்க தோட்டங்க. வீட்டுக்கு முன்னாடியும் செடிகள வந்து எவ்வளோ பசுமையா, எவ்வளோ ஒரு நெறச்சி வச்சிருக்கிறேன் பாருங்கன்றதுக்கு தான் உங்களுக்கு நான் இத நான் காட்டுறேங்க. எப்படி இருக்குதுன்றத கமெண்ட் குடுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா 4 அடுக்குங்க. இந்த மல்லிப்பூ ரகம். நெறைய அரும்பு எடுத்திருக்குது பாருங்க இதுவும். விதை வாங்க வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பர்ல ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் குடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து கேட்டலாக் வந்துருங்க. அதனால விதை வந்து வேணுன்றவங்களுக்கு ஹாய்ன்னு மட்டும் மெசேஜ் குடுங்க வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களுக்கு கேட்டலாக் வந்துரும். பாருங்க இது வந்து கலர் காக்கனாங்க. இதுவும் பாருங்க எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குது பாருங்க. இப்ப நெறைய அரும்பு எடுக்குதுங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து முன்னாடியே ஒரு வீடியோ போடுறேங்க இது. அரும்பு வைக்கும்போது உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுவோங்க. இப்போ வந்து நெறைய அரும்பு எடுத்திருக்குதுங்க. இதுவுமே இப்ப சீசனுங்க. அதனால இப்பதாங்க எல்லாம் கட் பண்ணி விட்டேன். இப்ப அதுக்குள்ள எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குது பாருங்க. ஆனா செடி வந்து உண்மையிலேயே எனக்கு வந்து வீட்டு முன்னாடி இத பார்க்கறது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. ஏன்னா பச்சையா பூவாட இருக்கும்போது வீட்டுக்கு முன்னாடி பூவாட பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. நான் வந்து கொஞ்சம் செடிங்கள கொஞ்சம் ரசிப்பேன். அதனுடைய அழக பார்ப்பேன். அந்த மாரி இந்த செடிங்க தாங்க எனக்கு வந்து ஒரு மனசுக்கு ஒரு ரிலாக்ஸு. நிம்மதின்னு கூட சொல்லலாங்க. எனக்கு எந்த ஒரு கவலையா இருந்தாலும் நான் செடிகிட்ட தாங்க அதிக நேரம் உட்காருவேன். அந்த அளவுக்கு எனக்கு இந்த செடிக்கும் எனக்கும் அவ்வளோ ஒரு ஒத்துமைன்னு கூட சொல்லிக்கலாங்க. என் மனச வந்து இது ரிலாக்ஸ் பண்ணுங்க இது. ஒரு மன நிம்மதிக்கு என்னுடைய செடி உண்மையிலேயே எனக்கு ஒரு தோழன்னு சொல்லிக்கலாம், ஒரு நண்பனும் சொல்லிக்கலாம். என் உடம்ப வந்து ஆரோக்கியமா காய் குடுக்குது, பூ குடுக்குது.
இப்படி எல்லா விதத்துலயும் சப்போர்ட்டா எனக்கு இருக்குதுங்க. பாருங்க கனகாமரம். இது இதுல வச்சு கட்டுறதுங்க இது. கனகாமரம்லாம் இப்ப பூவே அழிஞ்சு போச்சுங்க அந்த ரகமே. அந்த மாரி கனகாமரமும் நம்ப சின்ன வயசுல வச்சிருந்த ஞாபகத்துக்கு வேண்டி இத வச்சிருக்கிறேங்க. பேஷன் ஃப்ரூட்டும் பாருங்க மண்ணுலருந்து தான் போகுது கொடி. உங்களுக்கு அடுத்தபடியா வந்து உங்களுக்கு பாருங்க களைச்செடி தாங்க நான் வேரான போட்டுருக்கிறேன் பாருங்க. வேற எதுவும் இதுக்கு எருவு குடுக்கறது இல்லைங்க. இத வந்து நான் மண்ணுக்குள்ள புதைச்சு விட்டுருவேங்க. அவ்வளோதாங்க இதுக்கு சத்து. இது வந்து பார்த்தீங்கன்னா, 7 டேஸ் ரோஸுங்க. டெய்லியும் நல்லா பூ பூத்துட்டே இருக்குதுங்க இது. பசலக்கர பாருங்க. இதுக்கு மேல தாங்க இத அறுவடை பண்ணணும். உங்களுக்கு அடுத்த வீடியோல அறுவடை பண்றத காட்டுறேங்க நானு. உங்களுக்கு அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை வருதுங்க. 20 நாள் வளர்ச்சி செடிய நான் காட்டுறேன். பாருங்க. எப்படி இருக்குதுன்றத கமெண்ட் குடுங்க. பாய்.